சேலத்தில் சிறுமிக்கு குளிர்பானத்தில் மது கலந்து கொடுத்து பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்ற இரும்பு வியாபாரியை போலீசார் அதிரடியாக கைது செய்தனர். சேலம் அழகாபுரம் பகுதி சாலையோரம் 16 வயது மதிக்கத்தக்க சிறுமி மயங்கிய நிலையில் வாயில் நுரை தள்ளியபடி கிடந்துள்ளார். இதனை பார்த்தவர்கள் அந்த சிறுமியை மீட்டு சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவத்தை அறிந்ததும் அஸ்தம்பட்டி உதவி கமிஷனர் அஸ்வினி மற்றும் அம்மாப்பேட்டை மகளிர் போலீசார் தீவிர விசாரணை நடத்தினர். அந்த சிறுமியை இளைஞர் ஒருவர் பைக்கில் கொண்டு வந்து இறக்கிவிட்டது முதற்கட்ட விசாரணைகள் தெரிய வந்தது. இதனையடுத்து அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராக்களை போலீசார் ஆய்வு செய்தனர். அதன் அடிப்படையில் பழைய இரும்பு வியாபாரம் செய்யும் ராமன்கோட்டையைச் சேர்ந்த கோவிந்தசாமி என்றவரை போலீசார் அதிரடியாக கைது செய்தனர். அவரது கடைப்பகுதியில் உள்ள மற்றொரு இரும்பு கடையில் அந்த சிறுமி வேலை செய்துள்ளார். இதனால் இருவருக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டுள்ளது. அந்த சிறுமியை நேற்று முன்தினம் அங்குள்ள காட்டுப்பகுதிக்கு அழைத்துச் சென்ற கோவிந்தசாமி குளிர்பானத்தில் மதுவை ஊற்றி சிறுமியை குடிக்க வைத்துள்ளார். பின்னர் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்றுள்ளார். அப்போது சிறுமிக்கு வலிப்பு நோய் வந்ததால் பயந்து போன கோவிந்தசாமி சிறுமியை பைக்கில் ஏற்றிக்கு வந்து சாலையோரம் இறக்கிவிட்டு சென்றது விசாரணைகள் தெரிய வந்தது. இதனையடுத்து கோவிந்தசாமி மீது போலீசார் போக்சோவில் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். கோவிந்தசாமிக்கு திருமணமாகி 2 குழந்தைகள் உள்ளது குறிப்பிடத்தக்கது.